இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவ்ல வந்து விக்ரமும் சாண்ட்ராவும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விக்ரம் வந்து சும்மா ஜெனரலா ஃபர்ஸ்ட் திவ்யா பத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறமா சாண்ட்ரா யாரை பத்தி பேசுறாங்கன்னா, பார்வதி பத்தி பேசுறாங்க. நேத்து அவங்களுக்கும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க 2 பேரும். ஸோ இப்போ பாரு பத்தி பேசுறாங்க. பாரு என்கிட்ட வந்து சொன்னா, இந்த மாதிரி பிரஜன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு. அவரோட பாடி பிடிக்கும்னு என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல லிவிங் ஏரியால வச்சு சொல்லியிருக்காங்க. நீயே சொல்லியிருக்கியே பாரு, உனக்கு பிரஜனை ரொம்ப பிடிக்கும். நீயே சொல்லியிருக்கியே பாருன்னு அந்த கை மேலே வச்சாங்கன்னு சொல்லி பிரஜனை அக்யூஸ் பண்ணியிருப்பார்ல, அந்த இடத்துல வச்சு சொல்லியிருந்திருப்பாங்க. அதை பற்றி இப்போவும் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் என்ன பண்ணுறது, பிரஜனுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லி சாண்டா வந்து விக்ரம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு விக்ரம் ரூமுக்குள்ளே வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, கேமரா முன்னாடி நான் இதை மக்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நேற்றுக்கே அவர் சொல்லியிருப்பாரு, நான் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்துருக்கிறேன், எல்லாத்தையுமே நான் கேமராவில் மக்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி சொல்கிறாரு, பாரு வந்து சின்னதாக சண்டை போடும், வந்து வெறுப்பேற்றும் கடுப்பேற்றும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகும், இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்னதாக தான் பண்ணுமே தவிர இவங்க சொல்கிறது வந்து எனக்கு கரெக்டாக படலை. பட் அவங்க ஒரு ஒய்ஃபாக அந்த கம்ப்ளைண்ட் சொல்கிறதுனால என்னால் அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து ஈஸியாக உதாசீனப்படுத்தவும் முடியல. எனக்கு கண்டிப்பாக பாரு அப்படி பண்ணியிருக்காது, சும்மா விளையாட்டுக்காக தான் ஏதோ பண்ணியிருக்கோன்னு தோணுது அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்கிறேன், உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேமரா பார்த்து சொல்கிறாரு. எனக்குமே அது சாண்ட்ரா சொன்னது வந்து சரியாக படலை. ஏன்னா அது ஒரு மைக் டாஸ்க்குக்காக சொன்னது. பட் அவங்க ஒரு ஒய்ஃபாக சொல்லும் போது அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறது, அது கரெக்டாக தப்பானு எனக்கு சொல்ல தெரியல. அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.